ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி. ஓகேங்களா, அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் சம். 2 poles of equal heights. ஓகே, ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைவோம். ஸோ 2 போல் இருக்குது. ஓகேவா, ஸோ சே இட் அஸ் ரெண்டுமே சேம் ஹைட்டில் இருக்குது. ஹெச். ஸோ இதுவும் ஹெச் தான், பிகாஸ் சேம் ஹைட்டுன்னு சொன்னதுனால. ஸ்டாண்டிங் ஆப்போசிட் டு ஈச் அதர் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த ரோட். ஓகே, ரோடோட இப்போ நடுவில் ரோடு இருக்குது. இது ரோடு. அந்த ரோடோட இந்த சைடு ஒரு போல், இந்த சைடு ஒரு போல் இருக்குது. இதுதான் கான்செப்ட். ஸோ நடுவில் ரோடு, இதில் 2 சைடில் 2 போல் இருக்குது. ஓகேவா, which is 80 meter wide. இது எது 80 meter wideனா இந்த ரோடு தான் 80 மீட்டர்னு சொல்கிறாங்க. ஓகே, from a point between them on the road, the angle of elevation of the top of the pole are 60 degree and 30 degree respectively. ஸோ ஏதோ ஒரு போல் வச்சுப்போம். ஸோ ஒரு போல் வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரி, இன்னொன்று 60 டிகிரி. ஸோ ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்ததுனால ஃபஸ்ட்டு போலுக்கு நம்ம 60 டிகிரி கொடுத்துருவோம், செகண்ட் போலுக்கு நம்ம 30 டிகிரி கொடுப்போம். ஸோ இது வந்து 60 டிகிரி, இது வந்து 30 டிகிரி. ஸோ இது ஒரு இந்த பாயிண்ட். ஓகேவா, ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் அ போல். ஸோ இதான் கொஷினில் கொடுத்துருக்கிறது. என்னென்னா 2 போலுமே சேம் ஹைட்டில் இருக்குது, நடுவில் ரோடு இருக்குது, அது 80 மீட்டர். அதுக்கப்புறம் இந்த 2 போலுமே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இருக்குது. எலிவேஷன் மட்டும் பார்த்தோன்னா நல்லா தெரியும். எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த போல் அப்படின்னா போலோட டாப்பில் இருந்து. ஓகேவா, ஸோ ஒன் இஸ் 60 டிகிரி, தி அதர் ஒன் இஸ் 30 டிகிரி. ஸோ இதுதான் கொஷினில் கொடுத்துருக்கிறது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஹைட்டு அண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த போல்ஸ். ஸோ இந்த போல்ல இருந்து இங்கே இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுதான் கொஷின். ஓகே தானே? ஓகே, ஸோ இப்போ இதை வந்து ஏபிசிடின்னு மேப் பண்ணிட்டோம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஸோ ஏ பி சி டி. ஸோ ஃபஸ்ட்டு போல் ஏபி, அடுத்த போல் சிடி. ஓகே, இதோட அந்த மீட்டிங் பாயிண்ட் இ. ஓகேவா, ஸோ நம்ம இப்போ டார்கெட் என்னென்னா நம்மளுக்கு 2 ட்ரையாங்கிள் கேஸ் மாதிரி எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் இதுலேயே என்னென்ன இருக்குன்னதை எழுதிப்போம். ஓகே, சிஇ கண்டுபிடிக்கணும், இபியும் கண்டுபிடிக்கணும், அண்ட் இபி ஆர் பிஇ எல்லாம் ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது சி. ஓகே, சிபி எவ்வளோ? 80. கரெக்டாக? இது மொத்தமாக சிபி 80. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னது? சிஇ என்னன்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் பிஇ என்னன்னு கண்டுபிடிக்கணும், இந்த ஹைட்டு கண்டுபிடிக்கணும், விச் இஸ் சிடி எவ்வளோ, ஏபி எவ்வளோ. ஓகேவா, இப்போ இது 3 ட்ரையாங்கிளாக எடுப்போம். ஸோ சிடிஇ ஃபஸ்ட்டு 2 ட்ரையாங்கிள் ஆக்சுவலி. ஸோ ட்ரையாங்கிள் சிடிஇ, இதோட ஆங்கிள் 30 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நமக்கு எவ்வளோன்ட்டு தெரியாது இல்லையா. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு சிஇ நம்மளே எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிப்போம்.
ஓகேவா. லெட் சிஇ ஈக்குவல் டு எக்ஸ். சிஇ எக்ஸ்னா அப்போது இபி என்னது? நோ, இபி வந்து 80 மைனஸ் எக்ஸ். கரெக்ட் தானே? ஏன்னா 80 நம்மளுக்கு தெரியும், அதில் இந்த எக்ஸை மைனஸ் பண்ணால் அதுதான் இபி. இபியை பின்னு கூட வச்சுக்கலாம், அதில் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. இது வரைக்கும் எதுனா டவுட் இருக்கா? ஓகே. இப்போ அப்போ சிஇ என்ன? எக்ஸ்ன்னு தெரியும், இது நம்மளுக்கு ஹெச்ன்னு தெரியும். இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு இங்கே டீட்டா இருக்குது, அப்போ இந்த டீட்டாக்கு ஆப்போசிட் சைடு எது? சிடி. ஓகேவா. இந்த டீட்டாக்கு அட்ஜசன்ட் சைடு இது. இந்த ட்ரையாங்கிளில் ஹைபாட்னஸ் எது? டி. டி, பிகாஸ் இங்கே தான் 90 டிகிரி இருக்குது. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ அந்த ட்ரையாங்கிளோட ஹைபாட்னஸ் அதுதான். ஓகே. இப்போது tan தீட்டா எழுதும். tan 30 ஈக்குவல் டு tan 30 ஃபார்முலா opposite side by adjacent side. Okay. So opposite side எது? h divided by adjacent side x. tan 30 value என்ன? 1/. Yes, correct. 1/√3. ஸோ இப்போ இதில் இருந்து நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு சம்திங்னு கொண்டு வரணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? √3 into h. h. Keep this as equation 1. இப்போ அடுத்த ட்ரையாங்கிள் எடுத்து சொல்லு பார்ப்போம். அடுத்த ட்ரையாங்கிள் ஏபிஇ. இது 60 டிகிரி கரெக்டா? இது ஹெச். இது 80 மைனஸ் எக்ஸ். சூப்பர். இப்போ இதுக்கு tan 60 டிகிரி ஈக்குவல் டு என்னது? இந்த 60க்கு ஹெச் டிவைடட் பை 80 மைனஸ் எக்ஸ். இப்போ tan 60 √3 கரெக்டா? √3 ஈக்குவல் டு ஹெச் பை 80 மைனஸ் எக்ஸ். இப்போ நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ இது மொத்தமாக இந்த சைடு கொண்டு போவோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம்திங் ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிச்சு, திருப்பி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம்திங் வரணும். அப்போ தான் அது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூ என்னன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆர்எல்ஸ் ஹெச்சோட வேல்யூவும் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இதில் இப்போ இது அப்படியே மொத்தமாக இந்த சைடு வருமா? அப்போ √3 into 80 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச். கரெக்டா? ஓகே. இதுக்கு அடுத்து இது ஒன்று உள்ளே மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது? ஸோ √3x கீழே 80 மைனஸ் எக்ஸ் இங்கே இருக்கட்டும், ஹெச் டிவைடட் பை √3 வச்சுக்கலாமா? இப்போ எக்ஸ் மட்டும் இங்கே வச்சா ஹெச் டிவைடட் பை √3 மைனஸ் 80. அதுதான் என்னது? மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டி. வெறும் மைனஸ் எக்ஸ் மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த 80யை இந்த சைடு கொண்டு போயிட்டேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணல. இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √3 ஹெச்ன்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஏற்கனவே இருக்குது. இப்போ அடுத்து நம்மளுக்கு இப்படி வருது, இதில் வந்து மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம்திங் வருது. அப்படியே சைன் ரிவர்ஸ் பண்ணால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் ஹெச் பை √3 ப்ளஸ் 80. ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுருக்கேன். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு இந்த ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2. அப்போ நான் எக்ஸ் ஈக்குவல் டுன்னு இருக்கிறத ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமா? √3h ஈக்குவல் டு மைனஸ் ஹெச் டிவைடட் பை √3 ப்ளஸ் 80 இப்படி கொண்டு வரலாமா? நெக்ஸ்ட்டு இப்போ நான் என்ன இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? ஹெச் ஈக்குவல் டு சம்திங் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஹெச் வேல்யூ எடுத்துன்னு போய்
எக்ஸ் ஈக்குவேஷன் எதுனா ஒன்றுத்தில் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிரும். கரெக்டாக? ஓகே, இப்போ ஹெச் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த சைடு எல்சிஎம் எடுத்துகிட்டா என்ன வரும்? -h ப்ளஸ் 80√3 டிவைடட் பை √3. கரெக்டாக? இப்போது ஸோ √3h ஈக்குவல் டு இப்படி. இப்போ இந்த √3 இந்த சைடு போனால் வெறும் 3. √3 இன்ட்டு √3 3. √3 இன்ட்டு √3 என்னது 3. ஸோ அதான் 3h ஆச்சு. இது இந்த பக்கம் போகிறதுனால ஈக்குவல் டு -h ப்ளஸ் 80√3. இப்போ இந்த h இந்த பக்கம் வந்ததுன்னா 3h ப்ளஸ் h ஆகும். இது வந்து 80√3. ஸோ 4h இஸ் ஈக்குவல் டு 80√3. அப்போது h இஸ் ஈக்குவல் டு 80√3 பை 4. அப்போ h இஸ் ஈக்குவல் டு 20√3. ஓகேவா? இப்போ h கண்டுபிடிச்சாச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸில் போட்டால் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு வந்துடும். இட் மீன்ஸ் அந்த பாயிண்ட்லேருந்து ரெண்டு போலுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸுன்றது வந்துடுமா? இப்போ இதுதான் ஆக்சுவலாக 20√3ன்றது தான் என்னதுன்னா நம்ம அந்த போலோட ஹைட்டு. கரெக்டாக? அதுதானே நம்ம ஹெச்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ ரெண்டு போலோட ஹைட்டு வந்து 20√3. ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் ஹெச் வேல்யூ இன் equation 1. ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு √3h இதுதான் ஈக்குவேஷன் 1. கரெக்டாக? ஸோ ஈக்குவேஷன் 1 வந்து இதான். இப்போ இதில் ஹெச் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √3 இன்ட்டு 20√3. கரெக்டாக? இப்போ √3 இன்ட்டு √3 3. ஸோ இப்போ 20 இன்ட்டு 3 விச் இஸ் 60. இப்போ அந்த பாயிண்ட்டுக்கும் போலுக்கும் இருக்கிற எக்ஸோட வேல்யூ வந்து 60 மீட்டர். கரெக்டாக? ஒரு டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் 60ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொரு டிஸ்டன்ஸ் வந்து 80 மைனஸ் எக்ஸ். ஸோ அது என்னது? இப்போ இந்த எக்ஸ் வந்து ஆக்சுவலி பார்த்தா சிஇயா? ஓகே, மேபி அந்த டயக்ராம் அகெயின் பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ சிஇ தான் எக்ஸு. இதுதான் என்னென்னு கண்டுபிடிச்சோம்? ஸோ சிஇ இதுதான் இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் 60ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக? இப்போது அவன் கொஷினில் இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிஇ இப்போ கண்டுபிடிச்சாச்சு. சூப்பர். அடுத்து இப்போ பிஇ கண்டுபிடிக்கணும். அது என்ன ஃபார்முலா? 80 மைனஸ் எக்ஸு. ஸோ 80 மைனஸ் 60 இது எவ்வளோ வரும்? 20 மீட்டர். அப்போ இதுவும் கண்டுபிடிச்சாச்சு 20 மீட்டர். ஹெச்சும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னது? 20√3 மீட்டர். ஸோ எல்லாமே we have found out for this sum. That's it.